ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் தமிழ் இலக்கண வகையில் சொல் இலக்கணம் அப்படின்ற டாபிக் பார்க்கலாம். இது மொத்தமாக நான் ஓவர்வியூவாக ஒரு சார்ட் மாதிரி போட்டிருக்கேன். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒன் பை ஒன்னாக நம்ம டாபிக் வைஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்தடுத்த வீடியோவில். இப்போ சொல் இலக்கணத்தில் 2 டைப் இருக்குது பாருங்கள். இலக்கிய வகை, இலக்கண வகைன்னு சொல்லிட்டு. இலக்கிய வகையில் இந்த 4 டைப் இருக்குது. இயற் சொல், திரிசொல், திசை சொல், வட சொல்ன்ட்டு. அது இலக்கண வகையில் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்ன்ட்டு. இதை தான் ஒன் பை ஒன்று நம்ம பார்க்கலாம். இதில் என்னென்ன டாபிக் இருக்குது, இந்த இயற்சொல் திரிசொல்ல பெயர் இயற்சொல், வினை இயற்சொல், இடை இயற்சொல், உரி இயற்சொல்ன்ட்டும், திரிசொல்லையும் பெயர் திரிசொல், வினை திரிசொல், இடை திரிசொல், உரி திரிசொல் அப்படின்னு சொல்லிட்டு 4 டைப் இருக்குது. இந்த பெயர் சொல்ல பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர் அப்படின்ற 6 டைப் இருக்குது. இந்த வட சொல்ல தற்சமம், தற்பவம்ன்ட்டும். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நான் பின்னாடி வர வீடியோவில் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து இந்த சொல்லை நம்ம மொழி, பதம், கிளவின்னு சொல்லிட்டு சொல்லலாம். 3 வகையானல இந்த 3மே சொல்ல குறிக்கிற ஒரு சொல் தான். சொல்லுனாலையும், மொழினாலும், பதம்னாலும், கிளவினாலும் ஒன்றே தான். இதில் மொழியில் 3 டைப் இருக்குது. தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழின்ட்டு. அதே மாதிரி பதமில் 2 இருக்குது. பகுப்பதம், பகாபதம் அப்படின்னு சொல்லிட்டு. கிளவின்னா இந்த இரட்டை கிளவி, அது அந்த மாதிரி இருக்கிறத சொல்லுவோம். கிளவின்னா சொல்லுன்னு அர்த்தம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் டைப்ஸ் எதுவும் இல்லை. அடுத்து பதமில் பகுப்பதம், பகாபதம்னு 2 டைப்பு. பகுப்பதத்தில் அந்த பகுப்பதம்னா என்னென்னா, ஒரு சொல்லை பிரிச்சுதனோம்னா பகுக்கக்கூடியதாக வந்துச்சுன்னா அது பகுப்பதத்தில் வரும். பகுக்க முடியாமல் வந்துச்சுன்னா, அதாவது அது பிரிக்கவே முடியாது அப்படின்ற சொல்ல பகாபதம்னு சொல்லுவோம். இதுக்கெலாம் எக்ஸாம்பிள் மண், தீ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பகாபதத்தில் வரும். பகுபதம்லாம் வந்தான், வருவான் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாமே நம்ம பிரித்து பகுபத உறுப்பிலக்கணம்னு சொல்லிட்டு தனியாக அதை நம்ம பார்க்கலாம். பகுபத உறுப்பிலக்கணம் 6 இருக்குது பாருங்கள். அதில் பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம்னு சொல்லிட்டு. அந்த இடைநிலையில் 4 இருக்குது. நிகழ்கால இடைநிலை, இறந்த கால இடைநிலை, எதிர்கால இடைநிலைன்னு சொல்லிட்டு காலத்தை பொறுத்து. அடுத்து எதிர்மறை இடைநிலைன்னு ஒன்று இருக்குது. இதுக்கும் ஒவ்வொரு விகுதி இருக்குது பாருங்கள், அதெல்லாம் கொடுத்துருக்கேன். கிறு, கின்று, ஆனின்று அப்படின்னா நிகழ்கால இடைநிலையிலையும், இறந்த கால இடைநிலை இத்து, இட்டு, இரு, இன்னு அந்த மாதிரி எதாவது வந்துச்சுன்னா இது இறந்த கால இடைநிலைன்னும் போடலாம். அடுத்து இப்பு, இவ்வு அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா அது எதிர்கால இடைநிலையில் வரும். எதிர்மறையில் ஆ, ஆல், எல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சொல் இலக்கணத்தோட ஓவர்வியூ பார்த்துட்டோம். இப்போ ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம ஒன் பை ஒன்னாக நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் டாப்பிக்கில் சந்திக்கலாம். தேங்க்யூ.